நான் சொல்லிட்டேன் மாமா. மாயா மகேஷ் விஷயத்தை கேட்டப்போ எனக்கே கோவம் வந்துச்சு. சாமுண்டீஸ்வரி எரிமலையா வெடிச்சிருப்பாளே, என்ன பண்ணா சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் மாமா. நான் சொன்ன விஷயத்துக்கு அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னையா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி விவரமா சொல்லியா. பாட்டி, அத்தை நான் சொல்றதை நம்புவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க நான் சொன்னதை எதையுமே நம்பல. அந்த மகேஷ் மாயா தப்பானவங்க நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். ஆனா தப்பா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, இது என்ன அக்கிரமோ? ஏய்யா, நீ நல்லா விசாரிச்சு பார்த்து தான் சொல்றேங்கிறத சொன்னியா? நான் சொல்லாம இருப்பேனா பாட்டி? அவங்க இது ஒரு வதந்தி, என்கிட்ட கூட இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் அதை நம்பல. மாயாவும் மகேஷும் நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, ஏன் மாப்பிள்ள, அவ புரியாம பேசிருப்பா. அவளுக்கு புரியுற மாதிரி நீங்க எடுத்து சொல்ல வேண்டியதானே? மாமா, நான் புரியுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன் மாமா. எனக்கு எல்லா விஷயமும் அவங்கள பத்தி நல்லா தெரியும். இதுக்கு மேல தேவையில்லாம இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கடவுளே கடவுளே, என்னடா கொடுமை இது? இவ்வளோ பெரிய அசிங்கமான விஷயத்த சொல்றோம், அத புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு புடிவாதம் பிடிக்கிறாளே அவ. அவ கண்ணை மூடிக்கிட்டு பெத்த பொண்ண பாழுங்கணத்துல தள்ளணும்னு பாக்குறாளே. என்ன இது முட்டாள்தனமா இருக்குது? அந்த மகேஷ் மாயா விஷயத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நடக்குது. அந்த டாக்டரும் வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அத்தையும் நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறாங்க. மற்ற விஷயத்தெல்லாம் என்ன நம்புற அத்தை, இதுல மட்டும் ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு தான் புரியல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க சொல்லியே அவ நம்பலையா? அப்படின்னா வேற யாரு சொன்னா அவ நம்புவா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப என் பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதானா? அந்த ஒழுக்க கிட்ட தான் என் பொண்ணுக்கு புருஷனா வரப்போறானா? அதை நினைச்சா என் உடம்பெல்லாம் எரியுது மாப்பிள்ள. தெரிஞ்சே என் பொண்ணு வாழ்க்கையை பலி கொடுக்க போறேனா? கடவுளே, நீதான் என் பொண்ணு வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தணும். ஏயா, நீ ஏன் அப்படி கவலைப்படுற? கவலைப்படாத. என் பேத்தி வாழ்க்கை நாசமா போறதுக்கு நான் விட்டுருவேனா? நான் போய் சாமுண்டீஸ்வரிட்ட பேசுறேன். பாட்டி, அதெல்லாம் வேண்டாம் பாட்டி. அத்தைக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே ஆகாது. இப்ப இது விஷயமா நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல கோவப்பட்டு இன்னும் உங்களை அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க. அவ அவமானப்படுத்துறது பேசுறதெல்லாம் இன்னைக்கு நேத்தியா நடக்குது? அவ எப்பவுமே பண்றதானே. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும், அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லையா. இவ்வளவு தூரம் இங்க நடக்குது, இதெல்லாம் வேடிக்கை பாக்குறதுக்கா நான் இங்க வந்தேன்? அதுக்காக சொல்லலாமா? நான் எதுக்காக சொல்றேன்? விடியா, என் பேத்தி வாழ வேண்டிவ. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதனால நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. அத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட. ஏன், நான் என்ன பண்ணிட்டேன்? ஈஸ்வரி, நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம டிரைவர் ராஜா மகேஷ் மாயா பத்தி சொன்னதை நீ நம்பலையாமே. அந்த மகேஷ் மாயாக்குள்ள தப்பான உறவு இருக்குன்னு சொன்னதையும் நீ நம்பலையாமே. எப்பவுமே ராஜாவை நம்புற நீ இந்த விஷயத்துல மட்டும் ஏன் ராஜாவை நம்ப மாட்டாங்கிற? அவன் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்கான் ஈஸ்வரி. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திருக்கான், உன் உயிரை காப்பாத்திருக்கான். அப்ப பொய் சொல்லுவானா? சொல்லு. நம்ம குலதெய்வம் கோயிலுக்காக ஊருக்கு போன போது அங்க ஒரு பொண்ணுக்கு மான பிரச்சனை ஏற்பட்டது இல்ல? அப்போ யாருக்கோ என்னமோ நடக்குது நமக்கு என்னன்னு போகாம அவன் தானே தலையிட்டு புத்திசாலித்தனமா அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்தினா. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அவ்வளவு போராடினவன் நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அதை அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? ராஜா ரொம்ப நல்லவன் ஈஸ்வரி. ராஜா நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. பாத்தியா, அவன் நல்லவன் நீயே சொல்ற. அவன் பொய் சொல்லுவானா? நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருக்கிற அவன் எப்படி பொய் சொல்லுவான்? இத பாரு, ராஜா மத்தவங்க மாதிரி எடுத்த கவுத்துன்னு அடுத்தவங்க மேல பழி போடுறவன் கிடையாது. கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்து மகேஷ் மாயா மேல குத்தம் சொல்றான்னா அவன் தீர விசாரிக்காம சொல்ல மாட்டான். உனக்கு கூட தெரியுமா, அவன் அவசரமா போய் மாயாவுக்கு அபார்ஷன் பண்ண நர்ஸை கூட்டிட்டு வரதுக்காக தான் போனான். அந்த நர்ஸையும் கூட்டிட்டு வந்தான். ஆனா வர வழியில ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி அந்த நர்ஸால இங்க வர முடியாம போயிடுச்சு. நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவு பாடுபட்டு அவனை நீ புரிஞ்சுக்கவே இல்ல, அவன் சொன்ன விஷயத்தை நீ நம்பவே இல்ல. என்ன ஆட்சி ஈஸ்வரி உனக்கு? என்ன, பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ராஜா நல்லவங்கிறது எனக்கு தெரியும். அவன் சொன்னது எல்லாம் உண்மைங்கிறது எனக்கும் தெரியும். அவனை நான் முழுசா நம்புறேன். அப்புறம் ஏன் நீ அவன் சொன்னதை நம்பல? ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்தல? அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. என்ன காரணம்? அதுக்கு முன்ன நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கல ஈஸ்வரி?
நம்ம ரேவதி கழுத்துல அந்த மகேஷ் தாலி கட்ட மாட்டான். அவனை ஒருபோதும் மாப்பிளையா என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு கேடு கெட்டவன்னு 100% எனக்கு தெரியும். ஈஸ்வரி, நீ நீ என்ன சொல்ற? ஆமா, அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஒழுக்கம் கெட்ட ராஸ்கலுக்கு என் பொண்ணை போய் நான் கொடுப்பேனா? நம்ம ரேவதி ஒரு தங்கங்க. அவளை போய் ஒரு தரம் கெட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா? அப்போ நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டியா? ஆமா, முடிவெடுத்துட்டேன். ஆனா அத வெளியே யார்கிட்டயும் சொல்லல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஈஸ்வரி. ஆனா மணமேடை வரைக்கும் வந்து நம்ம பொண்ணு கல்யாணம் நிக்க போதே தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஈஸ்வரி. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு யார் சொன்னாங்க? அவ கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்.